அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்க கோயில் பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருப்பருத்தி குன்றம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள சந்திர பிரபா தீர்த்தங்கரர் கோயிலை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இவர் 24 தீர்த்தங்கரரில் இவரும் ஒரு தீர்த்தங்கரர். இக்கோயில் எங்கே அமையப்பட்டிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, திருப்பருத்தி குன்றத்தில் அமைந்துள்ள திரிலோக்கிநாதர் வர்த்தமானர் கோயில், அதாவது மகாவீரர் கோயில் இங்கே தான் அமையப்பெற்றுள்ளது. அவர் தான் கடைசி 24வது தீர்த்தங்கரர். அவருடைய கோயில் தான் இங்கே திருப்பருத்தி குன்றத்தில் இருக்குது. அக்கோயில் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு சோழர்கள், விஜயநகர பேரரசு என்று பல்வேறு நிலைகளை திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. அக்கோயில் பெயிண்டிங் தான் ரொம்ப முக்கியமான பெயிண்டிங், ரொம்ப பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அக்கோயிலையும் பாருங்கள். அதன் அருகிலே தான் இந்த சந்திரபிரபா கோயிலும் இருக்குது. இக்கோயில் பார்த்திங்கன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டு ராஜசிம்ம பல்லவன் காலத்தில் அமையப்பட்டிருக்கு. இக்கோயில் முகப்பு மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று பல்வேறு நிலைகளில் இக்கோயில் அமையப்பட்டிருக்கு. இதனுடைய தூண்களில் பார்த்திங்கன்னா சிம்மம் பாய்வது போன்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் ராஜசிம்மன் காலத்தினுடைய கட்டிடக்கலை. இது எங்கே பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா, கைலாசநாதர் கோயிலில், வைகுந்த பெருமாள் கோயில், மதங்கேஸ்வரர், முத்தீஸ்வரர் கோயிலெலாம் இதே போன்ற அமைப்புகள் தான், சிம்மம் பாய்வது போன்ற அமைப்பு இருக்கும். இதை வைத்து நம்ம ராஜசிம்மன் காலம் என்று கணிக்கலாம். மேலும் இக்கோயிலை திருப்பருத்தி குன்றம் வந்தீங்கன்னா மகாவீரர் கோயில், இக்கோயிலை சேர்த்து பார்க்கலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், பாருங்கள். நன்றி.